بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தி சமாதானம் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஐம்மாக்கள், மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அருமையான தோழர்களே, நண்பர்களே, இந்த பொன்னான ரமதானுடைய நாட்களிலே நாம் எல்லாம் அமல்களை மிக ஆர்வமாக, அமல்கள் தான் நமக்கு உயிர் மூச்சை போன்று என்ன செய்து கொண்டிருந்தோம், அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் ரமதானுடைய அந்த கண்ணியத்தை, அந்த வெகுமதியை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதிலே அந்த ரமதானை நாங்கள் வீணடிக்கக்கூடாது என்ற மிக கவனத்தோடு என்ன செய்கிறோம், நம்முடைய அமல்களை தொடர்ந்து செய்து வருகிறோம். ஆனால் இந்த ரமதான் முடிந்ததற்கு பிறகு அமல்கள் முடிந்து விடுமா என்பதை நாங்கள் சற்று அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரத்தன் வ லிகுல்லி ஷிர்ரத்தன் ஃபத்ரத்துஹு. அதாவது ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த ஆர்வத்துடைய கடைசி சோர்வாக முடிந்துவிடும். ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் இருக்கும், ஆனால் அந்த ஆர்வத்துடைய கடைசி சோர்வாக முடிந்துவிடும். ஃபமன் கான ஃபித்ரத்துஹு இலா சுன்னத்திஹி ஃபகத் இஹ்ததா வமன் கானத் இலா கைரிஹி தாலிக ஃபகத் ஹலக. யாருடைய சோர்வு சுன்னாவின் பக்கம் இருக்கிறதோ அவர் என்ன செய்து விடுவார், வெற்றி பெற்று விடுவார். நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விடுவார். யார் அந்த சோர்வை சுன்னாவின் பக்கம் இல்லாமல் அதை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவாரோ ஃபகத் ஹலக, அவர் அழிந்து விடுவார். அப்போ இந்த ஹதீஸை வைத்து நாம் பார்ப்போமேயானால் எல்லா விஷயத்துக்குமே நம்ம இதை மேட்ச் பண்ணலாம். இப்போ உதாரணமாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் என்ன செய்வோம், ஆரம்பத்தில் ஒரு சின்ன பிள்ளைய நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதா இருந்தால், பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், அதுக்குண்டான தயாரிப்புகள் ஏற்பாடு செய்யணும், ஸ்கூலுக்கு போகிற சொல்லி பிள்ளைய என்ன செஞ்சுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அது ஒரு ஆர்வம். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் புள்ள ஸ்கூல் போக வேண்டியதாக இருக்குது, அவனுக்கு ஒரு ரிலீஃபே இருக்க மாட்டுது, ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு டியூஷன் போகிறான், மதரசாவுக்கு போகிறான், பள்ளிவாசலுக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை அவனுக்கு. அப்போ அந்த ஆர்வம் என்னது, சோர்வாக மாறுகிறது. அதே மாதிரி ஒரு வேலைக்கு போகும்போது அப்படி தான், ஆரம்பத்தில் ரொம்ப
நீட் அண்ட் க்ளீனாக போவார். போக போக என்ன ஆகும்னா அந்த நீட் அண்ட் க்ளீன்லாம் அப்படியே அந்த டெடிகேஷன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம். ஒரு திருமணத்தினுடைய வாழ்க்கையின் போதும் அப்படித்தான் இருக்கும். ஒரு திருமணத்துடைய வாழ்க்கையின் போது மனைவி இடத்துல என்ன செய்வார், நான் ரொம்ப நல்லவன், என்ன மாதிரி ஒரு நல்லவன் இருக்க மாட்டான்ற மாதிரி ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு இதுவாக ஈடுபாடோடு இருப்பார். போக போக என்ன ஆகும்னா மனைவி இவரை பற்றியே பக்கத்து வீட்டில் பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆகி போயிடும். ஏன்னா அந்த ஆர்வம் இடத்துல குறைந்து விடுகிறது. அதே மாதிரி தான் மனைவிக்கும், என் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படின்னு சொன்ன மனைவி தான் என் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படின்னு அதே வாய் திரும்பி பேசக்கூடிய அளவுக்கு மாறுகிறது. காரணம் என்னவென்றால் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு ஆர்வம் அது நிலைத்து இருக்க வாய்ப்பில்லாமல் சென்று விடுகிறது. இந்த நிலைக்காததின் காரணத்தினால் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நிலைப்பாடு, அந்த நிலைத்திருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த அமல்களிலே ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த செயல் என்பது அது நீடித்து இருக்குமேயானால் அந்த சோர்வு மனிதனின் அடிப்படையில் அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் ஏறும் குறையும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சோர்வுகள் வரும்பொழுது நபிமார்களையும் நபி தோழர்களையும் நினைத்து நாங்கள் எங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்க வேண்டுமே தவிர அந்த சோர்வுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. சொல்ல விளங்குச்சா இல்லையா? இது எதுக்கு சொல்லப்படுது? என்னுடைய தலைப்பு என்ன? நம்முடைய அமல்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய அமல்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்களிலே சிறந்தது எது சிறந்த அமல்? லைலத்துல் கத்ர் இரவு முழுவதும் நின்று தொழுதுவிட்டு பிரியாணியை சாப்பிட்டு விட்டு ஃபஜர் தொழுவாமல் தூங்குவதா? இல்லை. அல்லது கடைசி 10களிலே மற்ற பள்ளிகளை எல்லாம் நாங்கள் குறை சொல்வோம், ஆனால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நாங்கள் சஹருடைய ஏற்பாடு செய்துவிட்டு அதிலே ஒரு பெரிய அலப்பறைகளை கொடுத்துவிட்டு சஹருக்கு சாப்பிடாமல் உப்பு கம்மியாக இருக்கிறது, மிளகாத்தூள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி சஹரிலே அலப்பறை செய்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது? அப்படியே காண்டி போகிறதா? சிந்திக்கணும். அப்போது அமல்கள் நாங்கள் செய்வதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்று சொன்னால் அந்த அமல்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனைவி என்ன எதிர்பார்க்குறா? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி என்கிட்ட பேசவும் மாட்டுறாரு இவர். ஃபஸ்ட்டெல்லாம் மானே தேனே பொன்மானேன்னு கொஞ்சுவார், இப்போ எரிஞ்சு விடுறாரு. ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் பாதியில் போயிடுச்சு. ரமலான் மாதத்தில் இருந்த ஆர்வம் ரமலான் முடிந்ததோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படியா நம்ம ஆர்வம் இருக்கணும்? நம்முடைய ஆர்வத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே ஊட்டி வளர்க்க வேண்டும். சாதாரண மனைவி, என் மனைவியில், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன சாதாரண மனைவி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாயிடும். சாதாரண ஒரு மனைவி என்று சொன்னால் ஒரு மனிதர் தான், அவரும் ஒரு பெண். நாம் எப்படி மனிதரோ அவரும் ஒரு மனிதன். அந்த அடிப்படையில் சாதாரண ஒரு மனைவிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? நாம் அவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆரம்பத்திலே ரமலானுக்கு முன்னால் ஒரு முடிவை எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த ரமலானிலிருந்து எல்லா இரவு தொழுவையும் தொழுவேன். இப்போ ஹஸ்ரத் 10:10க்கு பயான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நான் 10 மணிக்கே வந்துட்டேன். இப்போ நம்ம மதரசாவில் இரவு தொழுகை நடக்குது, அங்கேயும் தொழுதுட்டு வந்துட்டேன். ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் வெளியே உட்காந்துருந்தேன். உள்ளே இருந்த கூட்டத்தை விட வெளியே இருந்த கூட்டம் தான் மாஷா அல்லாஹ் பெரிய கூட்டமாக இருக்குது. இப்போ இதுதான் நம்முடைய தொடர்ந்து செய்யக்கூடிய அமலாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? குறுகிய அமலாக, சின்ன அமலாக இருந்தாலும் சரி என்ன செய்யணும்? அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் என்ன செய்கிறோம்? இரவு தொழுகையை 8+3 20+3 அப்படின்னு ஒரு பெரிய தர்க்கமே நடக்கும். 8+3 20+3. ரமலான் முடிஞ்ச உடனே இஷா தொழுகைக்கு ஆள் இருக்காது, ஃபர்து. ரமலான் முடிஞ்ச உடனே இஷா தொழுகைக்கு ஆள் இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரமலானும் ரமலான் அல்லாத காலத்திலும் 8+3 தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது என்னுடைய காலத்திலே நான் வளமையாக ஆக்க வேண்டும், அதற்குண்டான ஆளாக நான் மாற வேண்டும். அதுதான் இந்த ரமலான் என்னை மாற்றி இருக்கிறது. இந்த ரமலான் என்னை மாற்றி இருப்பதற்குண்டான காரணம் அதுதான். ஒரு பையன் மது போதையில் இருப்பான் அல்லது தவறான காரியங்களில் ஈடுபடுவான். என்ன செய்வாங்க, இவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாக போயிடணும். இத்தனை வருஷமாக தாயும் தகப்பனும் திருத்த முடியாதவனை ஒரு கால் கட்டு போட்டு விட்டால் என்ன ஆகிடும், இவளை திருத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பொண்ணு தலையில் பாறாங்கல்ல தூக்கி போட்டுருவாங்க. வேறு வழி இல்லாமல் இப்போ இவனை விட்டால் வேறு வழி இல்லையே சொல்லி என்ன செய்வாள், அவளும் ரொம்ப போராடி மது போதையிலேருந்து கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாத்துலேருந்தும் அவள் என்ன செய்வாள், ஓரளவுக்கு அவள் அவளால் என்ன முடியுமோ அந்த முயற்சிகளை செய்து அந்த பாவத்திலிருந்து மீளுவதற்குண்டான எல்லா காரியங்களும் ஈடுபடுவாள். இது அந்த பெண் செய்த ஒரு சிறப்பான ஒரு செயல் என்று சொல்லலாம். ரமலான் சிறப்பான செயல் செய்தது என்றால் என்ன? ரமலானில் நம்ம எல்லா வெள்ளிக்கிழமையும் பயான் கேட்குறோம், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பயான் கேட்குறோம், சனிக்கிழமையும் பயான், இரவு தொழுகை முடிந்ததற்கு பிறகு பயான். ஆலிம்சா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா குரானில் 6666 ஆயத்துகள், ஒரு 10,000 ஹதீஸுகள் இருக்கு வச்சுங்களேன். இப்போ நான் இன்றைக்கி சொன்ன கதையை நான் ஜும்மாவில் சொல்லிட்டேன்னா இவர் அரைச்சமாகவே அரைக்கிறாருப்பான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆனால் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், சொன்ன ஆயத்துகளும் சொன்ன ஹதீஸுகளும் தான் திரும்ப சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மனிதன் அதை ஏற்காமல் மறுத்து திரிந்து கொண்டு இருக்கிறான். இந்த மனிதன் அதை ஏற்க மறுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறான். ரமலானும் ரமலான் அல்லாத காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 8+3 தொழுதிருக்கிறார்கள் என்றால் அதை நாங்கள் தொழுவதற்காக பழக வேண்டும். வித்ருடைய தொழுகையை குதிரையின் மீது கூட அமர்ந்து உட்கார்ந்து தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால், பயணத்துடைய காலகட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்யும்போது என்ன செய்வாங்க, சுன்னத்துக்களை தொழ மாட்டாங்க. ஆனால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தையும் வித்ரையும் விடாமல் தொழுதிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குதிரையின் அதாவது ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கூட என்ன செய்திருக்கிறார்கள், வித்ரை தொழுதிருக்கிறார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு வித்ருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது. நம்ம இங்கே ஃபர்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லை, கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ எப்படி நம்மளால் நிலைச்சி நிற்க முடியும்? சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். என்னப்பா உங்கள் பையன் வேலைக்கு போகிறான்னா, அவன் எங்கே உருப்படியாக வேலைக்கு போகிறான்? ஒரு நாள் வேலைக்கு போகிறான், ஒரு நாள் வேலைக்கு போகிறான், தண்டமாக வீட்டில் தண்டை சோறு தின்னுட்டுருக்கான். ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறான்னா, ஒழுங்காகவே ஸ்கூலுக்கு போக மாட்டான்ப்பா, படிக்கவே மாட்டான்ப்பா. இப்போ என்ன, ஒரு மனிதன் சரியாக படிக்காவிட்டாலும் கரெக்டாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவான். கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ரூலில் என்ன அப்படின்னா, 8வது வகுப்பு வரைக்கும் நீ லீவ் போடாமல் வந்துட்டேன்னா உன்னை பாஸ் பண்ணி விட்ருவாங்க. லீவ் போடாமல் வந்துட்டேன்னா உன்னை பாஸ் பண்ணிவிடுவாங்க. காரணம் என்ன, உன்னுடைய அந்த நிலைத்து நிற்கக்கூடிய அந்த தன்மை, தொடர்படியாக செய்யக்கூடிய அந்த செயல், இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். மனைவி அன்பை எப்படி எதிர்பார்க்குறான், தொடர்ந்து செய்யணும்னு எதிர்பார்க்குறான். நம்ம பிள்ளைங்கக்கிட்ட பள்ளிக்கூடம் போகிறது எப்படி எதிர்பார்க்குறோம், தொடர்ந்து பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போடணும்னு எதிர்பார்க்குறோம். வேலைக்கு போகிறதாக இருந்தாலும் தொடர்ந்து போகணும். இவன் உருப்படியாக ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டான்ப்பா, இங்கே 10,000 சம்பளம் கொடுத்தா அங்கே 5,000 கொடுத்தா இங்கேருந்து அங்கே தாவிடுவான், அங்கேருந்து அங்கே தாவுவான். 2 மாதம் வீட்டிலேயே உட்காந்துட்ருப்பான், வேலைக்கே போக மாட்டான். வேலைக்கு போகிறாரு, ஆனால் சரியான மரியாதை இல்லை. குறைந்த சம்பளம் வாங்குகிறார், ஆனால் தொடர்ச்சியாக இவர் எங்கள் 30 வருஷமாக ஒரே கடையில் வேலை செய்கிறார். அப்பா மாஷா அல்லாஹ், சம்பளம் குறைஞ்சது தான். ஆனால் என்ன சொல்லுவாங்க, 30 வருஷமாக ஒரே இடத்துல வேலை செய்கிறார். அது ஒரு பிரமாதமாக பேசப்படும். நம்மளை எப்படி பிரமாதமாக பேசுவாங்க? ரமதானுடைய காலம் வந்துச்சு, மாஷா அல்லாஹ் பள்ளி நிறைஞ்சது, ரமதான் முடிஞ்சது, அடுத்த ரமதானுக்கு சிறப்பாக வந்துடுவார். ரமதான் டு ரமதான் தொடர்ச்சியாக வருவார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாமே ஜல்தி ஹோனா, பூரா ஜல்தி ஹோ ஜானா இன்சான்கு, ஜல்தி ஹோ ஜானா பூரா இன்சான்கு. அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான்.
இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் பதறுகிறான். ஒய்தா மஸ்ஸஹுல் கைரு இதா மஸ்ஸு ஷர்ரு ஜஸுஆ, அவனை ஒரு கெடுதி தொட்டுவிட்டால் அவன் பதறுகிறான். ஒய்தா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, ஆனால் அவனை ஒரு நன்மை தொடுமையானால் அது பிறருக்கு ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறான். அடுத்த விஷயத்துக்கு வர, ஒரு கெடுதி ஏற்பட்டால் என்ன செய்கிறான்? பதறான். நன்மை ஏற்பட்டால் பிறருக்கு ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறான். இது சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு சில மக்கள் இருப்பாங்க. இப்போ வசூலுக்கு நம்ம எங்கேயாவது போகிற வச்சிங்களேன், சில டோனர்ஸை காட்டவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வசூல் குறைஞ்சிரும். இவங்களுக்கு என்ன ஆகிடும்? வசூல் குறைஞ்சிரும். பயப்படுவான், எனக்கு ஏற்படக்கூடிய நன்மை அவனுக்கு ஏற்பட்டு விடுமோ, எங்கள் ஜமாத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மை இந்த பாய்கிட்ட ரமலானில் போனால் பெருசாக சதக்காவுடைய அமௌண்ட் ஒன்று தருவார். அந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன செய்யலாம்? என்னுடைய இயக்கத்தையோ அல்லது என்னுடைய ஜமாத்தையோ நான் ஏதோ ஒன்று பண்ணிடலாம். பாய், யாராவது டோனர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பாய், இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன் பாய். இவருக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டார். ஏன்னா இவருக்கு பயம், நமக்கு கொடுக்க வேண்டியது அவருக்கு கொடுத்துட்டாருன்னா நமக்கு கிடைக்காம போயிடும். நமக்கு கொடுக்க வேண்டியதை அவருக்கு கொடுத்துட்டாருன்னா என்ன செய்கிறோம்? நமக்கு கிடைக்காம போயிடும். அதே மாதிரி வேலைகளுக்கு சென்றாலும் சரி, பா நீ நல்ல வேலைக்கு போகிறே, ஏதாவது எனக்கு ஒரு வேலையை பார்த்து கொடுப்பா, இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் பக்கத்தில் போய் சொல்கிறது, இவனை கூப்பிட்டு போய் நம்ம வச்சு நம்ம வேலைக்கே உழ வச்சுருவான். இவனை கூப்பிட்டு போய் நம்ம பக்கத்தில் வச்சா நம்ம வேலைக்கே உழ வச்சுருவான். அதனால் இவனெல்லாம் அப்படியே அங்கேயே வச்சிடணும். அவன் வருஷ கணக்காக கேட்பான். வேறு வழி இல்லாமல் வேறு வேலைக்கு போனதுக்கப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் பயந்து போயிட்டே இருப்பான். இதுதான் பயப்படுவது மனிதன். யாரின் மீது நம்பிக்கை இல்லாமல்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் மனிதர்களை பார்த்து பயப்படப்படக்கூடிய பதட்டப்படக்கூடிய மனிதன். ஆனால் யாருக்கு இருக்காது? இல்லல் முசல்லீன், தொழுகையாளிக்கு இருக்காது. எந்த தொழுகையாளி? ஜும்மா வாசிகளுக்கு இருக்காது, அல்லது நோன்பு வாசிகளுக்கு இருக்காது. அப்படி எடுத்துக்கலாமா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர. இங்கே 100 பேர் இருக்காங்க, 10 பேர் தவிர மற்ற பேர் எல்லாமே தோப்பு கண்ணை போடுங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிற வச்சுங்களேன். அந்த மாதிரி தவிர, தொழுகையாளிகளை தவிர என்றால் என்ன தவிர? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அதாவது அந்த தொழுகையாளி எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? அந்த தொழுகையாளி எப்படி இருக்கணும்? தொடர்ந்து தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் கண்டிஷன்ஸ் அப்ளை. இன்சூரன்ஸ்க்கு கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது, வேலை வாய்ப்புகளுக்கு போனால் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது, சாப்பாடு கடைக்குள்ளே போனாலும் கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது, எல்லாத்துக்குமே கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது. ஆனால் அமலுக்கு மட்டும் கண்டிஷன்ஸ் அப்ளை நோ. நம்மளே பிரேக் பண்ணிக்கிறது. அப்போ யாரெல்லாம் பதஷ்டப்படுகிறார்களோ, யாருக்கெல்லாம் இது போன்ற நன்மைகள் ஏற்படும் போது பிறருக்கு ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறார்களோ, அவர்களெல்லாம் முறையான தொழுகையாளிகள் அல்ல. யார் முறையான தொழுகையாளி? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அவர்களுடைய தொழுகை நிரந்தரமாக இருக்கும். नाम के वास्ते नहीं रहेगा, नाम के वास्ते, जमात के वास्ते, हमारे रिश्तेदारों के वास्ते नमाज नहीं रहेगा, अल्लाह के वास्ते रहेगा. எப்படி நம்முடைய தொழுகை யாருக்காக இருக்கும்? அல்லாஹுக்காக இருக்கும். ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் தான் கேள்வி கேட்பான். நம்முடைய சொந்த பந்தமோ நம்முடைய உற்றார் உறவினர்களோ அல்லது நம்முடைய ஜமாத்தார்களோ கேள்வி கேட்பார்கள் என்று பயந்துவிட்டு சில மக்கள் நோன்புக்கு கூட தொழுகை வந்து விடுகிறார்கள். ஏன்னா நோன்புடைய காலத்தில் கூட இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கே, பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பார்த்தீங்களா வந்துட்டேன், பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பார்த்தீங்களா நீங்கள் சொன்னீங்களே வந்துட்டேன். ஏன்னா அட்டண்டன்ஸ் போட வர்றது. எதுக்கு வர்றது? அட்டண்டன்ஸ் உள்ளேனையா என்று அட்டண்டன்ஸ் போடு வருவது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு சிறந்த செயலாக இருக்க முடியாது. இது ஒரு சிறந்த செயலாக இருக்க முடியாது. நமக்கு நம்முடைய மனைவியின் மீது ஒரு விருப்பம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம எதை எதிர்பார்ப்போம்? நம்முடைய மனைவி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, காலையில் மதியானம் இரவு அந்த உணவுகள் விஷயத்தில் மிக அற்புதமாக சமைச்சு வச்சுருவான். நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். சண்டை வந்தால் டிஃபனை தூக்கி விசிறடிக்க மாட்டான். சண்டை வந்தால் டிஃபனை தூக்கி விசிறடிக்க மாட்டான்.
நல்ல முறையில் கண்ணியமான முறையில் பார்க்குறாங்க. ஹஸரத் ரொம்ப அனுபவிச்சிருப்பார் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை, வெளியே நடக்கிற விஷயங்களை நம்ம அப்படி சொல்கிறோம். என்ன அப்போது ஒரு அன்பு என்பது, ஒரு ஆதரவு என்பது கோபமாக இருக்கும் நேரத்திலும் சந்தோஷமாக இருக்கும் நேரத்திலும். ஏன்னா சந்தோஷமாக இருக்கும் போது தான் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியும். ஆனால் உணவு என்பது அப்படி அல்ல. நீ சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் சாப்பிட்டு தான் அவனை, வேறு வழி கிடையாது. அப்போது மனைவிக்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம், பயங்கரமான சண்டையாக இருக்குது, இப்போ வீட்டுக்கு போனால் சோறு இருக்காது அப்படின்றது நல்லா இருக்குமா? என் பொண்டாட்டி எப்போ போனாலும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாஷா அல்லாஹ், உணவு விஷயத்தில் அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா பெண்களுக்கும் வேறு வழி இல்லை, ஆண்களை அடிக்க முடியாது, இந்த விஷயத்தில் தான் போட்டு தாக்க முடியும். அதனால் என்ன செய்கிறது, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா சோத்தை கட் பண்ணிடுறது. சரி ஹைர். அப்போது நாம் நம்முடைய மனைவிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவள் அன்பாக இருக்கும்போதும் சரி, கோபமாக இருக்கும்போதும் சரி, உணவுட விஷயங்களே நம்மிடத்தில் என்ன செய்யணும், ஒரே மாதிரி இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே. 50 தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்தாங்க. தடுத்து 5 ஆயிடுச்சு. ஏன் தடுத்தாங்க? நம்மளால் தொழ முடியாதுன்னா, தொடர்ந்து செய்ய முடியாது என்பதற்காக, தொழ முடியாது என்பதற்காக அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை பள்ளிவாசலே தொழ ஆரம்பித்தார்கள். ஒரு கூட்டம் வந்தது. மறுநாள் பெருங்கொண்ட கூட்டம் வந்தது. பெரிய பள்ளிவாசலே நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. 3வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிப்பாட்டி விட்டார்கள், இரவு தொழுகை. காரணம் என்ன? எங்கே இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்பதற்காக. எங்கே இது கடமையாக்கப்பட்டு விடுமோ, கடமையாக்கப்பட்டால் என்ன செய்யணும்? தொடர்ந்து செய்ய வேண்டும். கடமையாக்கப்பட்டால் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து செய்தால்தான் நமக்கு நன்மை. ஒருவேளை தொடர்ந்து செய்யாவிட்டால் என்னுடைய இந்த உம்மத்து குற்றவாளிகளாக ஆகிவிடுமே என்ற மிகப்பெரிய ஒரு நற்குணத்தை, அந்த அற்புதமான ஒரு குணத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தொழுகையை நிப்பாட்டினாங்க, இரவு தொழுகையை. நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு டக்கர் அடிக்கிற வேலைலாம் கிடையாது, பெரிய வேலைலாம் இல்லை. நம்ம செய்ய போகிறது 5 வேளை தொழுகை தான். அந்த 5 வேளை தொழுகையும் சஹாபாக்களை போன்று இருக்குமா? கேள்விக்குறியான ஒரு செய்தி. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியார்களை தவிர இன்றும் சில மக்கள் உள்ளச்சத்தோடு இறைவனுடைய ஆதரவை வைத்து தொழக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நாம் இந்த ரமலானிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்னவாக இருக்க வேண்டும்? நான் செய்யக்கூடிய அமல் தொடர்ந்து செய்யணும்பா. ஷைத்தான் அப்படி தான் நம்மளை எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பால் அப்படி தான் போடுவான். ஃபஸ்ட்டு பால்லேயே விக்கெட் எடுத்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாலே என்ன செய்வான், வலக்கது சொத்தக்க இப்லீஸ் வன்னஹு, இப்லீஸ் உங்களுடைய எண்ணங்களை உண்மையாக்கி விடுவான். இப்லீஸ் என்ன செய்வான், உங்களுடைய எண்ணங்களை உண்மையாக்குவான். எப்படி உண்மையாக்குவான்? நீங்கள் நினைப்பீங்க இந்த ரமதானிலிருந்து நான் முழுவதுமாக திருந்து விடுவேன், ஐவேளை தொழுகையை சதக்காக்களை தொடர்ந்து செய்வேன், இந்த மாதம் முழுவதும் நோன்பு வைத்ததை போன்று மாதத்தில் 3 நோன்புகளை வைப்பேன், இப்போது நான் புறம் பேசாமல் இருந்ததை போன்று மற்ற நாட்களிலும் புறம் பேசாமல் இருப்பேன் என்பது போன்ற பல ஓமானங்களை என்ன செய்வான், பல விதமான கண்டிஷன்களை எடுத்துப்பான். ஷைத்தானே சொல்லிக் கொடுப்பான், இப்படி பண்ணு அப்படி பண்ணு, வேறு எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, நீ போய் நின்று குரானை காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லுவான். அப்படியே சொல்ல சொல்ல என்ன செய்வான்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆர்வம். ரமலான் முடிக்கும் போது கடைசியில் இரவு தொழுகையில் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆர்வம் குறைந்து விடும். கடைசியில் இந்த ரமலான் இறுதிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்வோன்னா, சரி இந்த ரமலான் தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு, இந்த ரமலானில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரமலானுக்கு முன்னாடி எவ்வளவோ பயான் பண்ணியிருப்பாங்க, குரானை ஓதுங்க, குரானை கம்ப்ளீட்டாக ஓதுங்க. எத்தனை பேர் ஓதுறாங்கன்னு கை தூக்க சொல்லலாமா? ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ குரானை ஓதுங்க, குரானை ஓதுனா உங்களுக்கு நன்மை நன்மை நன்மைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் ஓதணும்னு ஆசைப்படுவோம். டைம் டேபிள் போட்டு வச்சுருப்போம், காலையில் 4 பேஜ், மதியானம் 4 பேஜ், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதணுன்னா 20 பேஜ் ஓதணும், 5 நாள் 20,
அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்வான், இப்போ ஒரே அடியாக ஓதுனா நோன்பு வச்சுருக்க தொண்டை அப்படி இதுவாகும், தண்ணி குடிக்க தோணும். சைத்தான் கொடுக்குற ஐடியா, ஒலக்கது சொத்தக்க இப்லீஸு சொன்னஹு. சைத்தான் என்ன செய்வான், உங்களுடைய எண்ணங்களை உண்மைப்படுத்துவான். தண்ணி தாக எடுக்கும், சத்தமாக பேசுகிறாத, கொஞ்சம் அப்படியே இது பண்ணு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, தொழுவு முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி போயிடு. ஏற்கனவே வருவாங்க பாரு, அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு நீ போய் முன்னாடி உட்காந்துக்கோ. அவங்க வருவாங்க, எங்கேப்பா என் இடத்த காணுமே அப்படின்னு. அப்போ உட்காந்து 4 பேஜ் ஓதிரு. இப்படி ஒரு 2 நாள் 3 நாள் போகும். 4ஆவது நாள் லொஹரில் கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ யோசிப்பான், 4 பேஜ் தானே, அசரில் ஓதிடலாம். அசரில் ஏஞ்ச உடனே கஞ்சி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 4 4 8 மகரிபில் ஓதிடலாம். மகரிபில் அப்படி நோன்பு திறந்தவொடனே இப்படி மல்லாக்க படுக்க தோணும். 4 4 8 8 16 பேஜ் தானே, இன்ஷா அல்லா தராவி இஷா தொழுகைக்கு போகும்போது ஓதிடலாம். இஷா தொழுகைக்கு உதவு செஞ்சுட்டு போகும்போது இஷா தொழுகை ஸ்டார்ட் ஆகிடும். தோ ஓதலான்றதுக்குள்ளே அந்த தராவி தொழுகை முடிந்து விடும். இன்றைய கோட்டா முடிந்து விட்டது, இன்ஷா அல்லா நாளைக்கு சேர்த்து வச்சு அடிச்சிடுவோம். ஷைத்தான் கொடுக்கக்கூடிய உபதேசம். நம்மளை நல்லவங்களாக காட்டியே ஷைத்தான் அழிப்பான். ஏன்னா ஷைத்தான் சாதாரணமான மனுஷன், சாதாரணமான ஆள் கிடையாது. நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவனுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பலாயிரக்கணக்காக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மக்களை வழிகெடுப்பதிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவன். அதனால் அவன் பயங்கரமான ஐடியாலாம் கொடுப்பான். கொடுத்து என்ன ஆகுனா, 2 நாள் 3 நாள் போகணும், 3 ஜூஸ் 4 ஜூஸ் அப்படியே நின்றோம். என்னப்பா ஆர்வம் குறைஞ்சிடும். எங்கப்பா ஓதவே முடியறதில்லை. இப்படி என்ன செய்வோம், நம்முடைய ஆர்வங்களை குறைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் அரபியில் சொல்லுவாங்க அல் ஹரக்கா ஒல் பரக்கா. அதாவது கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருங்க, அதுதான் பரக்கத்து. இப்போ சாப்பிட்டா என்ன செய்கிறோம், சமைக்கிறதுக்காக நடக்க சொல்கிறோம். ஏன்டா சாப்பிட்டா கொஞ்சம் நடக்கக்கூட மாட்டியா, அப்புறம் எப்படி டைஜஸ்ட் ஆகும், கேட்குறோமா இல்லையா? அந்த மாதிரி உடம்புல இப்போ நீங்கள் உடம்புல ஏதாவது வலிகள் ஏற்பட்டுச்சு சொன்னால், பிசியோதெரப்பி போன்ற இந்த மாதிரி மருத்துவங்களுக்கு போனால் என்ன செய்வாங்கன்னா, ஆக்டிவிட்டி செய்ய சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்குவாட் பண்ணுங்கள், கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், அல்லது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா, ஒரே மாத்திரை எல்லாமே கிளியர் ஆகிடுற மாதிரி இவன் என்ன செய்வான், யோசிப்பான். எப்படி ஒரே இரவு லைலத்துல் கதிரில் மொத்த நன்மையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா 83 வருஷம் செஞ்ச அமலை நான் தூக்கியாச்சு, இதுக்கு மேலே நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கோணல். அந்த மாதிரி ஒரே மாத்திரை போட்டால் எல்லாமே சரியாயிடணும், அப்படி மனுஷன் என்ன நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம மருத்துவர்கிட்ட போனால் அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் இப்படி நிற்கணும், உக்காரணும், ஏந்திரிக்கணும், ஒரே குத்துக்கள் மாதிரி உக்காந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், உடம்பு விளங்காமல் தான் போகும். அந்த மாதிரி அமல்களை பொறுத்தவரையிலே ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லக்கூடிய வார்த்தை. உங்களுடைய அமல்களை, உங்களுடைய இறையச்சை நடுத்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறையச்சத்தை நடுத்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நடுநிலையாக நீங்கள் இருக்க பழகுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் பல இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே போன்று அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள். காலு ரப்புனா, அவங்க சொல்லுவாங்க, இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னா குந்தும் துஅதுன். நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் தான் அல்லாஹ் என்று கூறி அதன் மீது உறுதியாக இருந்தார்களோ, எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி அதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்களோ, அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான சஞ்சலமும் கவலைகளும் இல்லை. அவர்களுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நமக்கு அவசியம், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று நாம் நம்புகிறோம், ஆனால் அதில் உறுதியாக இருப்பதில்லை. நமக்கு என்ன தேவைன்னா, நான் தொழ மாட்டேன், இபாதத்தெல்லாம் பெருசாக செய்ய மாட்டேன், ஆனால் அல்லாஹ் என்னுடைய மன்னிச்சிருவான், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான். இப்போ நம்ம சாதாரணமாக சின்னதாக ஒரு கணக்கு போடுவோம். நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நமக்கு உபகாரம் செய்யும்போது நமக்கு எவ்வளோ விருப்பமானதாக இருக்கிறது. அதே பிள்ளை நமக்கு உபத்திரமாக இருக்கும்போது அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எவ்வளோ வெறுப்பாக இருக்கிறது. ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டியா, கோவரமாக வராதா,
அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே நாங்கள் இப்படி இருக்கும்போது ஒரு அல்லாஹ், ஒரு இறைவன் படைத்த அடியானிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் தொடர்ந்து அமல்கள் செய்தால்தான், இந்த அமல்களை தொடர்ச்சியாக செய்தால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது ஒரு இரக்கத்தை காட்டுவான். அல்லாஹுடைய அனுகிரகம், அல்லாஹுடைய பரக்கத், அல்லாஹுடைய ரஹ்மத் நம்மின் மீது ஏற்படும். நாம் ஏதோ இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு இதை அப்படியே தொடச்சி தூர போட்டு போயிட்டோன்னா அது சரியான முறையான அமலாக இருக்காது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது. ஒரு சஹாபி வருகிறார், சுஃபியான் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நபி அவர்கள் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் அது யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன், அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும் என்று கேட்கும்போது, கால ஆமந்து பில்லாஹி சும்மஸ்தகிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு பிறகு அதில் நிலைத்திரு. அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு பிறகு அதிலே நிலைத்திரு. எந்த ரமதானிலே நீ எந்த இறைவனை நீ வணங்கினாயோ அதே இறைவன் தான் ரமதான் அல்லாத காலத்திலும் இருக்கிறான். அதே இறைவன் தான் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதாக சொல்கிறானே, அதே இறைவன் தான் ஒவ்வொரு இரவிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவிலும் முதல் வானத்துக்கு இறங்கி, மக்களே உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள், நான் அதை நிவர்த்தி செய்து வைக்கிறேன் என்று கேட்கிறான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டுமா? மன்னிக்கிறவா? உங்களுக்கு ஏதாவது உடல் நோய் நொடிகள் ஏதாவது இருக்கிறதா? சரி செய்கிறவா என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறதில்ல? அல்லாஹை ஒவ்வொரு நாளும் நினைப்பதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ரமதானை மதிக்கிறோம். ரமதான் அல்லாத காலத்திலே அல்லாஹை விட்டு நாங்கள் சென்று விடுகிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிறந்த அமல் எது? அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களிலே சிறந்தது குறைந்த அமலாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சிரமமான ஒரு செயல், இலகுவான ஒரு செயல் கொடுக்கப்பட்டால் அவர்கள் எதை செய்வார்கள்? இலகுவான அமல்கள் தான் எடுத்துக்கொள்வார்கள். காரணம் என்ன? தொடர்ந்து செய்ய வேண்டும். நான் இன்றைக்கி ஃபுல்லாக நின்று தொழுவேன், மறுநாள் ஃபஜர் தொழுவ மாட்டேன்னா அது ஒரு முறையான ஒரு ஆபிதுக்குண்டான அழகு அல்ல. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு தேவை, அல்லாஹுடைய அனுகிரகம் நமக்கு தேவை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது எப்படி நாங்கள் தொடர்ச்சியாக அமல்கள் செய்கிறோமோ, இந்த அமல்கள் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, இதே ஆர்வம் நமக்கு என்ன இருக்கணும்? ரமலான் முடிந்ததற்கு பிறகும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலாக நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னதை போன்று, இன்னலி குல்லி அமலின் ஷிர்ரத்தன், ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறது. இப்போ ரமலானுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. ரமலான் முடிந்ததற்கு பிறகு அந்த ஆர்வம் சோர்வாக மாறிவிடும். அந்த ஆர்வம் இப்போ சாதாரணமாக ஒரு குரூப் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்னு ஆரம்பிப்பாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாம் குரூப் ஷேர் பண்ணிக்கலாமா, பேசிக்கலாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பு மையத்தாயிடும். ஒருத்தன் மட்டும் கத்திக்கிட்டே இருப்பான், இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டே இருப்பான். வாட்ஸ்அப் குரூப்பு ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? மையத்தாயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஆக்டிவான குரூப்பாக இருக்கணும். இப்போ ட்ரெண்டிங்கான வார்த்தை என்னென்னா, வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்கன்னா, இப்போ ஆரம்பிக்கிறது ஆக்டிவாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வார்த்தை கேட்டதுக்காக கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆக்டிவ் இல்லாமல் நிரந்தரமான ஆக்டிவாக இருக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக இருந்தால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபமன் கான ஃபித்ரதுஹு இலா சுன்னா, ஃபமன் கான ஃபத்ரதுஹு இலா சுன்னா, யாருடைய சோர்வு சுன்னாவின் பக்கம் இருக்கிறதோ ஃபக்கத் இஹ்ததா, அவர் வெற்றி அடைந்து விட்டார், நேர்வழி பெற்று விட்டார். எல்லாருக்கும் சோர்வு வரதான் செய்யும். நம்ம வேலைக்கு போகிறோம், காலையில் வேலைக்கு போகிறோம், நைட்டு வரும்போது சோர்வாக தான் வரும். மறுநாள் எழுந்திரிச்சு புத்துணர்ச்சியாக எப்படி போகிறோமோ அது போன்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் அமல்கள் செய்வதிலே இப்படி ரமதானுடைய காலத்தில் எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு பிரயாசி எடுத்து நாங்கள் அமல்களை செய்தோமோ அதே போன்ற அமல்களை, அதே போன்ற கவனத்தை ரமதான் அல்லாத காலத்திலும் செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கிரல் புரிவானாக. நம்முடைய அமல்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள்
அமல்களாக, அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களாக, அல்லாஹுவை மட்டுமே திருப்திப்படுத்தக்கூடிய அமல்களாக இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் முறிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.